ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. சைவ வழிபாட்டு முறையில, குறிப்பாக சிவ வழிபாட்டுல லிங்க வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த லிங்கங்கள்ல பல வகை இருக்கு. குறிப்பாக 96 வகை லிங்கங்கள் இருக்குங்கிறாங்க. அதுல சில வகை லிங்கங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுயம்பு லிங்கம், தானாகவே இறைவனினுடைய ஆசைப்படி தோன்றிய லிங்கம். இந்த மாதிரி தெய்வீக லிங்கம் அப்படிங்கிறது தேவர்களால பூஜிக்கப்பட்டு ரிஷிகள் மூலமாக பூமிக்கு வந்தத தெய்வீக லிங்கம்னு சொல்லுவாங்களாம். அர்ஷலிங்கம், ரிஷிகளும் முனிவர்களும் அவங்க வழிபாட்டுக்குன்னு உருவாக்கக்கூடிய லிங்கம் தான் இந்த அர்ஷலிங்கம். மனுஷ லிங்கம், அதாவது சாதாரண மனிதர்களால உருவாக்கப்பட்ட லிங்கம். இந்த லிங்கத்திலையும் இன்னும் நிறைய வகைகள் பிரிக்கிறாங்க. இந்த மனுஷ லிங்கங்கள்ல அதனுடைய அமைப்பு, அதாவது அந்த பீடத்தினுடைய அளவு, பானத்தினுடைய அளவு, இதை பொறுத்து இன்னும் கூட அதுல உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த சதுர பகுதி பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நடுப்பகுதிங்கிறத விஷ்ணு பாகம் அப்படின்னும், மேற்பகுதி ருத்ர பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ஷணிகலிங்கம்னு ஒரு வகை இருக்கு. தற்காலிக வழிபாட்டுக்கு பயன்படுறது இந்த க்ஷணிகலிங்கமாம். அந்த காலத்துல நீண்ட தூரம் பயணம் போறவங்க அவங்களோட லிங்கத்தை எடுத்துட்டு போகாம அங்கங்க கிடைக்கக்கூடிய தெய்வீக பொருட்களை கொண்டு அன்றைய பூஜைக்காக உருவாக்கக்கூடிய லிங்கம் தான் க்ஷணிகலிங்கம்னு சொல்லுவாங்க. க்ஷணம் அப்படின்னா அந்த பொழுது, கணப்பொழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி க்ஷணிகலிங்கம் அப்படிங்கிற ஒரு வகை இருக்கு. இந்த மாதிரி லிங்கங்கள் மலர், அன்னம், சந்தனம், விபூதி இந்த மாதிரி பொருட்களை கொண்டு உருவாக்குவாங்களாம். அவை உருவாக்கப்படக்கூடிய பொருளுக்கு ஏத்தவாறு அதற்கு பெயர் உண்டாம். இப்ப பூக்களால உருவாக்கப்பட்ட லிங்கம் அப்படின்னா க்ஷணிக புஷ்பலிங்கம்னு சொல்லுவாங்களாம். லிங்கங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். நிறைய வகையான லிங்கங்கள் இருக்கு அப்படின்னுட்டு. வர்த்தமானக லிங்கம்னு சொல்றாங்க. ரொம்ப பெருமைக்குரிய லிங்கம் இந்த லிங்க வழிபாடு அப்படிங்கிறது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்ம பாகமும் விஷ்ணு பாகமும் ஒரே அளவு இருந்து ருத்ர பாகம் மட்டும் அத மாதிரி 2 மடங்கு இருக்கிறது தான் வர்த்தமானக லிங்கம்னு சொல்றாங்க. இந்த லிங்கம் வழிபடுறவங்களுக்கு முக்தி கொடுக்குமாம். ரொம்ப விசேஷமான லிங்கம்னு சொல்லுவாங்க. ஆத்ய லிங்கம், இதுல 3 பாகங்களுமே சமமான அளவு இருக்குமாம். இது மாதிரி இன்னும் புண்டரீகம், விசாலா, வத்சா மற்றும் சத்ருமர்த்தனா அப்படி 4 வகையாக இந்த லிங்கத்தையே பிரிக்கிறாங்க. புண்டரீக வகை அப்படின்னு சொன்னாக்கா இந்த லிங்கத்தை வழிபட்டால் பேருமுகளும் கிடைக்கும். அது மாதிரி விசால வகை லிங்கத்தை வழிபட்டால் நமக்கு செல்வம் சேருமாம். வத்சா லிங்கத்தை வழிபட்டால் எல்லா வளங்களும் கிடைக்குமாம். சத்ருமர்தனா லிங்கத்தை வழிபட்டால் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றி கிடைக்குமாம். ஏகமுக லிங்கம், சதுர்முக லிங்கம், பஞ்சமுக லிங்கம், இப்படி முகங்களினுடைய அடிப்படையிலும் லிங்கங்களை பகுக்கிறாங்க, பிரிக்கிறாங்க. சிவ வழிபாட்டுல லிங்க வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த லிங்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும், அந்த லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய வகைகள் சொல்றாங்க. சில வகைகள்ல எல்லாம் நிறைய உட்பிரிவுகளும் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது முகங்களினுடைய அடிப்படையிலையும் லிங்கங்களை பகுக்கிறாங்க. பஞ்சமுக லிங்கம் அப்படிங்கிறது சிவனினுடைய தத்புருஷ, அகோர, சத்யோஜாத, வாமதேவ, ஈசான முகங்களை குறிக்கக்கூடியது. மாதிரி சதுர்முக லிங்கம் அப்படிங்கிறது ஈசான முகம் தவிர மற்ற 4 முகங்களையும் சேர்ந்ததுதான் இந்த சதுர்முக லிங்கம். பஞ்சபூத லிங்கங்கள் அப்படின்னும் ஒரு வகை இருக்கு. அது எப்படி அப்படின்னா பிருத்விலிங்கம், அதாவது பிருத்வினா பூமி, அப்புறம் வாயுலிங்கம், ஜலலிங்கம், ஆகாசலிங்கம், தேஜோலிங்கம், தேஜோங்கிறது வந்து அக்னியா. இது எல்லாமே மனுஷ லிங்க வகைகள் தான். மனுஷனால உருவாக்கப்பட்ட லிங்கங்கள். களிமண்ணோ உலோகமோ அல்லது கற்களாலோ லிங்கங்கள் செய்து வழிபாடு செய்யறது. இந்த களிமண்லயே 2 வகை சொல்றாங்க. சுட்ட களிமண் லிங்கம், சுடாத பச்சை களிமண் லிங்கம் அப்படின்னுட்டு. இப்படி லிங்கங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்கு லிங்கங்களினுடைய வகைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய வகைகள் இருக்கு. இதுல ஒரு வகையிலயும் உட்பிரிவுகளும் இருக்கு. இந்த மாதிரி கந்தல் லிங்கம்னு ஒண்ணு சொல்றாங்க. சந்தனம், குங்குமம், கஸ்தூரி இதெல்லாம் கலந்து உருவாக்கப்படுறது இந்த கந்தலிங்கம். இது க்ஷணிகலிங்க வகையை சார்ந்தது. இந்த க்ஷணிகலிங்கம் அப்படின்னாக்கா யாத்திரையெல்லாம் போகக்கூடியவங்க போகக்கூடிய இடத்துல என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வைத்து உருவாக்கக்கூடிய லிங்கம், அதுதான் க்ஷணிகலிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த வகையை சேர்ந்ததுதான் இந்த கந்தல் லிங்கம் அப்படிங்கிறது. நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற அளவில் அதை உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுனால மோட்சம் கிடைக்கும், பிறப்பில்லாத நிலை சித்திக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது புஷ்பலிங்கம். பல வகையான வாசனையுள்ள மலர்களால, பல நிறம் கொண்ட மலர்களால உருவாக்கப்படுறதுதான் இந்த புஷ்பலிங்கம். இதை வழிபாடு செய்யறதுனால நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருமாம், நல்ல சொத்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கோசாக்ரு லிங்கம்னு சொல்றாங்க. பழுப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பசுவினுடைய சாணத்திலிருந்து உருவாக்கப்படக்கூடிய லிங்கம் தான் இது. இதை வணங்கினால் நமக்கு செல்வ வளம் பெருகுமாம். இதுவும் இந்த க்ஷணிகலிங்க வகையை சேர்ந்ததுதான். அடுத்தது வாலுக லிங்கம்னு சொல்றாங்க. சுத்தமான மணல் கொண்டு உருவாக்கப்படக்கூடியது இந்த வகை லிங்கம். இதை வணங்கினால் கல்வியும் ஞானமும் உண்டாகுமாம். சொல்லுவாங்கல்ல, ராமேஸ்வரத்துல கடல் மண்ணாலேயே லிங்கம் செய்தாள் சீதாதேவி அப்படின்னுட்டு. யவா கோதுமா சலிக்ஞ லிங்கம்னு ஒண்ணு சொல்றாங்க. சோளம், கோதுமை இந்த மாதிரி தானியங்களால, தானிய மாவினால உருவாக்கப்படுறதாம். இது குழந்தை பாகியம் அருளக்கூடியது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. லவணலிங்கம், உப்போடு மஞ்சள் மற்றும் திரிகடுகம்னு சொல்லப்படக்கூடிய சித்த மருந்து கலந்து செய்யக்கூடியது.
இது மற்றவர்களை வசீகரிக்கும் சக்தியை கொடுக்குமாம். திலாப்சித லிங்கம்னு சொல்றாங்க. திலா அப்படின்னா அது எள்ளு. இந்த எள்ளை அரைத்து செய்யப்படக்கூடிய லிங்கமாம். எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியதாம் இந்த வகை லிங்கம். பாம்சலிங்கம்னு சொல்றாங்க. சாம்பல் கொண்டு செய்யப்படக்கூடியது. எல்லா நற்குணங்களையும் நமக்கு தரக்கூடியதாம். கூட்டலிங்கம் அல்லது சீதாலிங்கம்னு சொல்றாங்க. வெள்ளத்தால செய்யப்படக்கூடியது. இது நமக்கு மன நிம்மதியை கொடுக்குமாம் இந்த வகை லிங்கத்தை வழிபாடு செய்யறதுனால. லிங்க வழிபாடை பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய வகையான லிங்கங்கள் இருக்கு. அதுல நிறைய உட்பிரிவுகளும் இருக்குன்னு பேசினோம். அதுல மனிதர்கள் செய்த லிங்க வகைகளை பற்றி, அது மாதிரி அதாவது யாத்திரையை செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்களாம், சிவ வழிபாடு செய்யறவங்களா இருந்தா அவங்க போற இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ நல்ல பொருட்கள் அதை வைத்து லிங்கம் செய்து வழிபாடு செய்வாங்க. இந்த க்ஷணிக லிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையை சார்ந்த சில லிங்கங்களை பற்றி பேசணும். இன்னும் கூட நிறைய இருக்கு. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.